வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான பெங்காலி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு நிக்காஞ்ச் தி சர்ச் பிகைன்ஸ் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. வெளிநாட்டுல நடக்கிற மாதிரி தான் இந்த படத்தை காட்சி பத்தி இருப்பாங்க. இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் முதல்ல சொல்றேன். நம்ம ஹீரோயினோட பேரு தானியா அப்படின்றது. அவங்க ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு போயிட்டு ஒன்னையும் கூப்பிட்டுக்கிறன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அப்படி சொன்னவரை இவங்களை கான்டாக்டே பண்ண மாட்டாரு. ஐயோ ஹஸ்பண்டுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு தேடுறதுக்காக வெளிநாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி தேடும் போது நிறைய ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் காத்துட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன, ஹஸ்பண்டை இவங்க கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத சில திருப்பங்கள்லாம் இந்த படத்துல வச்சிருப்பாங்க. நிச்சயமா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை லண்டன்ல தான் நடக்குது. இப்ப லண்டனுக்கு தானியான்ற ஒரு பொண்ணு வந்து இறங்கிடுறாங்க. இவங்க ஹஸ்பண்டை தேடி தான் இந்த ஊருக்கு வந்திருக்காங்க போல. ஹஸ்பண்டை கான்டாக்டும் பண்ண முடியல. ஏன் ஹஸ்பண்ட் நம்ம கிட்ட இப்பெல்லாம் பேசுறது இல்ல, என்னதான் ஆச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே இவங்க வந்துட்டு இருக்கும் போது அப்படியே கொஞ்சம் நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு. இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க, அதை யாருமே கவனிக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு நபர் இவங்க கஷ்டப்படுறத கவனிச்சிடுறாரு போல. இப்ப வேகமா இவங்க பக்கத்துல வந்து தண்ணியை குடிங்கன்ற மாதிரி நீட்டுறாரு. இவங்களுமே வாங்கி தண்ணியை குடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க பெங்காலில பேசுறதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. நீங்க பெங்காலியான்னு கேட்கும் போது இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு பெங்காலிய பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. எங்க போனோம், எங்கேயாவது போனோம்னா சொல்லுங்க, நான் கொண்டு போய் விடுறேன், நான் டாக்ஸி ஓட்டுற வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்டை தேடி தானே வந்திருக்காங்க. ஹஸ்பண்ட் ஒரு வீட்டுல தங்குனது இவங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்கு போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. என்கிட்ட காசு கம்மியா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மேடம் கம்மியா தான் நான் வாங்குவேன் வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஊர்க்காரங்க வேற இல்ல, அதனால ஜாலியாவே இவங்க கிட்ட பேசுறாரு. இந்த நபரோட பேரு சாம் அப்படின்றது. இவர் கதையில முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டிராவல் பண்ணும் போது இவர் சும்மா வரமாட்டாரு, தொணன்னு பேசிக்கிட்டே வராரு. என்ன ஒர்க்ல ஜாயின் பண்றதுக்காக வந்திருக்கீங்களான்ற மாதிரி கேட்கறாரு. இவங்க அதெல்லாம் இல்ல, என்னோட ஹஸ்பண்டை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அப்பயே விட மாட்டாரு. சார் என்ன பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவன் என்ன கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி தானியா செம்மையா அப்செட் ஆகுறாங்க. ஏன்னா தானியாக்கே ஹஸ்பண்ட் எங்க இருக்காருன்னு தெரியாதுல்ல. இவங்க கால் பண்ணும் போது போன் போக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாங்க. வேணா என் போன்ல ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவருமே போன் எல்லாம் தந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் கேள்வி கேட்கறத மட்டும் விடவே மாட்டாரு. திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காரு. தூங்குற மாதிரி நடிக்க வேண்டியதான்ற மாதிரி இவங்க படுத்துடுறாங்க. இந்த இடத்துல தான் பாஸ்ட்ல நடந்த விஷயத்த காட்டுறாங்க. பாஸ்ட்ல இவங்க ஹஸ்பண்ட் ஆதித்யாவை காட்டுறாங்க. ஆதித்யா இவங்களுக்காக ஒரு சாரி வாங்கிட்டு வந்து தந்திருப்பாரு. இப்ப சாரியை கட்டிட்டு அவர் முன்னாடி வந்து காட்டுறாங்க. இந்த சாரி உனக்குனே செஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இவருமே பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்காரு. சோ ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் பெருசா சொந்தக்காரங்கெல்லாம் கிடையாது. ஆன்லைன் மூலியமா பேசிதான் இவங்க ரெண்டு பேர் பழக ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் எனக்கு நீ உனக்கு நான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சமயத்துல தான் ஹஸ்பண்டுக்கு வெளிநாட்டுல வேலை வந்திருக்கு போல. நான் அந்த இடத்துக்கு போயிட்டு சீக்கிரமே ஒன்னையும் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கிளம்பி இருப்பாரு. அப்படி போனவர்கிட்ட இருந்து எந்த ஒரு தகவலும் இல்ல போல. இது எல்லாத்தையும் இவங்க யோசிச்சு பார்த்துக்கிட்டே வர வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடம் தானே அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. இவங்களும் ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வெயிட் பண்ணுமான்ற மாதிரி கேட்கறாரு. தேவைப்படாது, நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹவுஸ் ஓனர் தான் இவங்களை உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. நீ ஆதித்யாவோட ஒய்ஃபாமா, உன்னை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான் அப்படின்ற மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. ஆதித்யா எங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. கடைசி 2 வாரமாவே இந்த பக்கம் வரவே இல்லமா, ஆதித்யாவை தேடி யார் யாரோ வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது யார் யாரோ வந்துட்டு போறாங்களா அப்படின்ற மாதிரி இவங்களுமே முடிச்சிட்டு இருக்காங்க. நான் ஆதித்யாவோட ரூமை பார்க்கலாமான்ற மாதிரி கேக்குறாங்க. பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட திங்ஸ் எல்லாம் அவர் வச்சிருக்காரு. அதெல்லாம் பாக்குற இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களால இந்த இடத்துல ஸ்டே பண்ண முடியாது இல்ல, அதனால இந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை என்னோட ஹஸ்பண்ட் திரும்பி வந்தா என்கிட்ட உடனே கால் பண்ணி சொல்றீங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா சொல்றமா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப கிளம்புறதுக்காக வாசலுக்கு வந்துடுறாங்க. ஏற்கனவே சாம் இவங்க போக சொன்னாங்கல்ல, ஆனா சாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் போக தானே சொன்னேன்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல மேடம், இங்க டாக்ஸி கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம், அதனால தான் வெயிட் பண்ணேன்ற மாதிரி சாம் சொல்றாரு. மேற்கொண்டு சாமி ஏகப்பட்ட கேள்வி கேட்கிறாரு. இவன் வேற தொணன்னு கேள்வி கேட்கிறானே அப்படின்ற மாதிரி இவங்க எதுவுமே பேசாம அமைதியா டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு நபர் வந்திருக்காரு. வந்தவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்தால, அவ யாரு என்னன்ற மாதிரிலாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுக்காக நீங்க கேக்குறீங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேக்குறாரு. ஹவுஸ் ஓனர் கேட்ட கேள்விக்கு இவர் என்ன பதில் சொல்றாருன்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. இந்த கேரக்டரோட பேரை சிங்னு வச்சுப்போம். இப்ப சிங்கோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப வேற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் யாருக்கோ பயந்து ஓடிட்டு இருக்காரு. யார்கிட்ட இருந்தோ தப்பிச்சு ஓடிட்டு இருக்காரு போல. அப்படி ஓடி வந்துட்டு இருக்கும் போது முகேஷ் அப்படின்ற ஒரு நபர் இருக்காருல்ல, சட்டுன்னு இவரை லாக் பண்றாரு. அவரோட கார்ல இவரை
லாக் பண்ணி வச்சிடுறாரு. இந்த முகேஷ் யாருன்றது இப்போதைக்கு தெரியல, கடத்தல் வேலைலாம் பண்றவருன்றது மட்டும் நமக்கு தெரியுது. ஆக்சுவலா அந்த சாம தொணத்தொணன்னு கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தார்ல, ஒரு ஸ்டேஜ்ல என்னோட ஹஸ்பண்ட் காணோம், அவரை தேடி தான் வந்திருக்கேன் போதுமான்ற மாதிரி இவங்க கோவமா கேட்டுறாங்க. அவரும் சாரின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஹஸ்பண்ட் ஒரு இடத்துல வேலை பார்த்திருப்பாரு, அந்த இடத்துல விசாரிக்கிறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்கன்னு நமக்கு தெரிய வருது. இப்ப இவங்களுமே நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பி விட்டுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப உள்ள வந்தவங்க ஹஸ்பண்ட் ஆதித்யாவை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்க பொண்ணுமே ஆதித்யா வேலை பார்த்தாரு, ஆனா இப்ப வேலையை விட்டுட்டு போயிட்டாரு, அவர் எங்க இருக்காருன்னா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா உங்களுக்கு தெரியும்ன்றது இந்த பொண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, கிளம்புங்கன்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. சரி அந்த லேடி சொல்றாங்க. சரி ஓகேன்ற மாதிரி தானியாவும் இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அந்த சிங்கர் இருக்காரு பாத்தீங்களா, தானியாவை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு போல. இப்ப தானியா நின்னுட்டு இருக்கும் போது பக்கத்துல வந்தவரு உங்க பாஸ்போர்ட் எல்லாம் காட்டுங்கன்னு கேக்குறாரு. இவங்க தேடி எடுக்கலான்னு பார்த்தா பாஸ்போர்ட் மிஸ் ஆகுறது தெரிய வருது. இப்ப கொஞ்சம் தள்ளி போன சாம் இருக்கார்ல, வண்டியை கிளீன் பண்ணும் போதுதான் அவங்க பாஸ்போர்ட்டை விட்டுட்டு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. இது இல்லனா உங்களுக்கு பிரச்சனையாச்சு, உடனே அந்த இடத்துக்கு போனோம் அப்படின்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே உண்மையிலேயே பாஸ்போர்ட் என்கிட்ட இருந்தது, மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சிங்கு மடக்கி மடக்கி நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இவங்களும் என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து சாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மேடம் நீங்க விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி அந்த பாஸ்போர்ட்டை இவங்க கிட்ட தராரு. இப்ப பாஸ்போர்ட் இவங்க கிட்ட இருக்குல்ல, அதனால சிங்கால எதுவுமே பண்ண முடியல. சிங்கு போலீஸா என்னன்றது இப்போதைக்கு நமக்கு தெரிய மாட்டேங்குது. சாம் தானே சரியான டைம்க்கு வந்து ஹெல்ப் பண்ணாரு, அதனால சாமோட வண்டியிலேயே இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்களை பார்த்ததுல இருந்தே நீங்க ரொம்ப டென்ஷனா இருந்தீங்க, அதனால தான் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக திரும்ப திரும்ப கேள்வி கேட்டேன், என்ன தப்பா எடுத்துக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவரு நல்லதுதான் நமக்கு பண்ண நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்கல்ல. பிளாஷ்பேக்கா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா வெளிநாட்டுக்கு போன ஆதித்யா இருக்காருல்ல, அடிக்கடி கால் மூலியமா இவங்க கிட்ட பேசுவாரு. ஆனா கடைசி சில வாரமா அவர் எதையோ ஒரு விஷயத்தை நினைச்சு ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறது இவங்களுக்கு ஃபீல் ஆயிருக்கும். என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நான் சீக்கிரமா உன்னை இந்த இடத்துக்கு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே பேசியிருப்பாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து கான்டாக்டே பண்ணாம இருந்திருப்பாரு. இவங்க கான்டாக்ட் பண்ணலான்னு பார்த்தாலும் போனை ரீச்சே பண்ண முடியாம இருந்திருக்கும். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சோகமா சாம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்டை எப்படியாவது கண்டுபிடிச்சு தாங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, எல்லா இடத்தையும் விசாரணை பண்ணலாம், எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டு இருக்காரு. என் ஹஸ்பண்ட் திரும்பி வந்தா கால் பண்ணுங்கன்னு ஹவுஸ் ஓனர் கிட்ட இவங்க நம்பர் தந்துட்டு வந்திருப்பாங்க. ஹவுஸ் ஓனர் கிட்ட இருந்து கடைசியா கால் வந்திருக்கும். அந்த சமயம் இவங்க எடுக்காம இருந்திருப்பாங்க. அதனால ஹவுஸ் ஓனரை பாக்குறதுக்காக இந்த சாம கூட்டிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து கதவை தட்டுறாங்க. ஹவுஸ் ஓனர் கதவை திறக்கிறதுக்கு வரவே மாட்டாரு. கிளம்பலான்னு யோசிக்கும் போது ஜன்னல் வழியா பார்த்தா என்னன்னு ஜன்னல் வழியா பாக்குறாங்க. அதே மாதிரி பின்னாடி இருக்க கதவு திறந்துதான் இருக்கு. இப்ப உள்ள வந்து பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. ஏன்னா ஹவுஸ் ஓனர் அந்த இடத்துல இறந்து போயிருக்காரு. ஒருவேளை சிங்கு தான் கொலை பண்ணாரா என்னன்றது தெரியல. இவங்க அதை பார்த்துட்டு இருக்கும் போது ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வந்து இவங்களை ஷூட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுல ஒருத்தர் பேர் அக்பர், இன்னொருத்தர் அக்பரோட அடியாளு. சீக்கிரமா ஷூட் பண்ணிடா அப்படின்ற மாதிரி அடியாள் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனா அடியாளு சொதப்பிடுறான். ஷூட் பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி அக்பர் பயங்கரமா அடியாள திட்டிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா தப்பிச்சு காருக்குள்ள உட்காந்துடுறாங்க. நீங்க ஓகே தானே அப்படின்ற மாதிரி சாம் கேட்டுக்கிட்டே திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அவங்க ஒரு புல்லட்டை வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போனா அவங்க தேடி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு, வேற எங்கேயாவது கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரின்ற மாதிரி சாம் இருக்கார்ல, இவரோட அங்கிள் ஒருத்தர் வீட்டுக்கு கூட்டு வந்திருக்காரு. அந்த அங்கிளை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டாக்டர் வேலை எல்லாம் பண்ணுவாரு போல. புல்லட்டை எடுத்துட்டேன், ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்றேன்ற மாதிரி இவருமே சாம் கிட்ட பேசிக்கிட்டே ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிடுறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அக்பரை காட்டுறாங்க. அக்பர் பயங்கரமா இந்த அடியால போட்டு திட்டுறாரு. அபீபுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. அக்பருக்கு மேல இருக்க நபரோட பேரு அபீப் அப்படின்றது. இவனை பொறுத்த வரைக்கும் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்றான் போல. என்ன சொதப்பிட்டீங்களான்னு கேக்குறான். நான் இல்ல இவன் தான்ன்ற மாதிரி அக்பர் அந்த அடியால பொறுத்து விட்டுறாரு. இதனால கோவப்பட்ட அபீப் இருக்கார்ல, ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய முடியலன்னா நீ எல்லாம் எதுக்கு உயிரோட இருக்கன்ற மாதிரி அவன் கதையை முடிச்சிடுறாரு. இந்த வாட்டி அவன் கதையை முடிச்சேன், அடுத்த வாட்டி சொதப்பல் நடந்தது, உன் கதையை முடிப்பன்ற மாதிரி அக்பரை மிரட்டிட்டு இருக்காரு. முகேஷ்னு ஒருத்தனை தூக்குன மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்ப தூக்குன நபரை ஒரு இடத்துல லாக் பண்றதுக்காக கூட்டு வந்திருக்கான். ஏற்கனவே அந்த இடத்துல நிறைய பேரை லாக் பண்ணி வச்சிருக்கான். ஆக மொத்தத்துல ஆளுங்களை எல்லாம் கடத்துறது தான் இந்த முகேஷோட வேலைன்றது நமக்கு ஓரளவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே மாதிரி அபீப் அப்படின்ற நபர் அக்பர் கிட்ட பேசின மாதிரி காமிச்சாங்கல்ல, அவருமே ஆளெல்லாம் கடத்துற வேலை பண்றவர் போல. ரெண்டு பேருக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா என்னன்னு தெரியல. இப்ப காலையில சமயம் அங்கிள் இருக்காருல, யாரா அந்த பொண்ணு திடீர்னு வீட்டுக்கெல்லாம் கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அங்கிள் கேட்கிறாரு. அந்த பொண்ணை பார்க்கும் போதே பாவமா இருந்தது, அதனால தான் கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு.
இப்ப தூக்கத்துல இருந்து அவங்க கண்முழிக்கிறாங்க. வெளியே இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப இவருமே சாப்பாடுலாம் ரெடி பண்ணி சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என் ஹஸ்பண்ட தேடணும்னு சொல்றாங்க. எங்க கையில அடிபட்டு இருக்குங்க, கொஞ்சம் நீங்க ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாரு. இல்ல என் ஹஸ்பண்ட உடனே தேடுறதுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அபீபும் அக்பரும் பேசுறத நமக்கு காட்டுறாங்க. ஆளுங்களெல்லாம் கடத்தி வெளிநாட்டுக்கு இவன் சப்ளை பண்ணிட்டு இருக்கான் போல. அதெல்லாம் கன்சைன்மெண்ட் அப்படின்ற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான். நம்ம இன்னும் கன்சைன்மெண்ட்டை ரெடி பண்ணல, சீக்கிரமா ரெடி பண்ணி அனுப்புற வேலையை பார்க்கணும். இப்ப இந்த பொண்ணை வேற பிடிக்கிற வேலை வந்துருச்சு, சீக்கிரமா அந்த பொண்ணை பிடிக்கிற வேலையை பாருன்ற மாதிரிலாம் அடியாள் கிட்ட இவர் கோவப்பட்டு இருக்காரு. அதாவது அக்பர் கிட்ட கோவப்பட்டு இருக்காரு. அங்கிளை பொறுத்த வரைக்கும் டாக்டர் போல அக்கம் பக்கத்துல இருக்கவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காகலாம் வந்துட்டு இருக்காங்க. ஒரு லேடி மட்டும் என் குழந்தை காணோம், கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இதை கவனிக்கிற தானியா இருக்காங்கல்ல, இங்கெல்லாம் கூட இந்த மாதிரி பிரச்சனை இருக்கான்னு கேட்கறாங்க. அதாவது குழந்தை கடத்தப்பட்டிருக்கு போல, இங்கெல்லாம் கூட ஹியூமன் டிராபிகிங் ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்கறாங்க. எங்க இந்தியா மாதிரியே இந்த இடத்துலயும் நிறைய ஹியூமன் டிராபிகிங்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சாமும் சொல்றாரு. இப்ப அந்த லேடிக்கு ஆறுதல் சொல்றதுக்காக பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. என் பொண்ணு சாப்பிட்டாலா என்னன்னு தெரியலன்ற மாதிரி பொண்ணு போட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபீல் பண்ணாதீங்க, சீக்கிரமே உங்களோட பொண்ணு உங்களுக்கு கிடைச்சிருவா அப்படின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட பிரச்சனையை பத்தி சாம் எனக்கு சொன்னாமா, நீ ஏதாவது டீடைல் சொன்னாதானே உன்னோட ஹஸ்பண்டை கண்டுபிடிக்கிறத பத்தி யோசிக்க முடியும். உன் ஹஸ்பண்ட் கிட்ட நிறைய பேசியிருப்பல, உன் ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு, அதுல ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னாதான் எங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நீ நல்லா யோசிமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏதாவது ஞாபகம் வருமா அப்படின்ற மாதிரி பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஹஸ்பண்ட் பேசும்போது அவர் கூட வேலை பார்க்குற ஃப்ரெண்டை பத்தி சொல்லியிருப்பாரு. ரேவந்தின்னு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கான்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆக மொத்தத்துல ஹஸ்பண்டுக்கு ரேவந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறது இவங்களுக்கு தெரிஞ்சது இல்ல. இவங்க நேரா சாம் கிட்ட வந்துடுறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு ரேவந்த்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட பேசி பார்க்கலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக்சுவலா நிறைய ஆளுங்களை முகேஷ்னு ஒருத்தன் லாக் பண்ணி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அதுல ஒரு சின்ன குழந்தையும் இருக்கும். குழந்தைக்கு தண்ணி தாகம் எடுக்கிறது போல தாங்கன்னு ஒரு லேடி கேட்கறாங்க. இவன் தர மாதிரி வரான், ஆனா இந்த சைக்கோ இருக்கான் பாத்தீங்களா, தண்ணி எல்லாம் கீழே ஊத்தி வேஸ்ட் பண்ணிடுறான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த ரேவந்த பிடிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ரேவந்தும் யாரு என்னன்னு கேட்கறாரு. இவங்களுமே இவங்களை பத்தி சொல்லிட்டு ஆதித்யாவை பத்தி கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போலீஸ் ஜீப் வர மாதிரி சவுண்ட் கேக்குது. இவங்க ரெண்டு பேருமே போலீஸ் பார்த்துட்டா பிரச்சனைன்ற மாதிரி ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வரது யாருன்னு பாத்தீங்கன்னா சிங்கு தான். ஏதோ ஒரு விசாரணைக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. சிங்கு இதுல போலீஸ் தான். இப்ப பிரச்சனை வேணான்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப சிங்கு அவருக்கு மேல இருக்க போலீஸை பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சார் அங்க இருக்க சிசிடிவியை செக் பண்ண, இவங்க ரெண்டு பேருமே பாருங்க நான் வரத பார்த்தோன்னு ஓடுறாங்க. இந்த பொண்ணு வந்ததுல இருந்து ஏதோ சந்தேகமா இருக்கு சார், இந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு வச்சுக்கவா அப்படின்ற மாதிரிலாம் பாஸை பார்த்து கேட்டுட்டு இருக்காரு. முகேஷ்னு ஒருத்தன் ஆளுங்களெல்லாம் கடத்தி வச்சிருக்கான் பாத்தீங்களா, அவன் யாருக்கு வேலை பார்க்கறான்னு இப்பதான் தெரிய வருது. அபீப்புக்கு வேலை பார்ப்பான்னு பார்த்தா அவன் ஆதித்யாக்கு வேலை பார்க்கறான். அது யாரா ஆதித்யான்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வந்திருக்கும். ஆக்சுவலா மிஸ் ஆவர்தா ஒய்ஃப் தேடிட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆதித்யா தான் இந்த கடத்தல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல. இந்த தானியா இருக்காங்கல்ல, திரும்ப அந்த ரேவந்த பார்த்து பேசணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. முதல்ல கைக்கு கட்ட போட்டுலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இன்னொரு வாட்டி கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. இவருக்கு என்னன்னு தெரியல, தானியாவை லைட்டா பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. அவங்கள பார்த்து இவர் வெக்கப்பட்டு எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு நேரம் எல்லாருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்கிளும் சாமோட அண்ணனை பத்தி பேசுறாரு. அந்த அண்ணன் கொஞ்சம் இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்து யாராலையோ கொல்லப்பட்டிருக்காரு போல. அதை பத்தி அங்கிள் பேச ஆரம்பிச்சோன்னே இவரோட முகமே மாறிடுது. கொஞ்சம் ஃபீல் பண்ணலாம் ஆரம்பிச்சிடுறாரு, எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப இவர் படுத்துட்டு இருக்கும் போது அந்த தானியா பேசுறதுக்காக வராங்க. உங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. என் அண்ணனை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பலங்க, அவனை அண்ணனாவே நான் பாக்குறது இல்ல அப்படின்ற மாதிரி இவருமே கோவமா இங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாரு. இப்ப ஆதித்யா இருக்காரு பாத்தீங்களா, ஒய்ஃப் தேடிட்டு இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு போல. ஒய்ஃப் ஒரு லேடி கிட்ட ஏற்கனவே விசாரிச்சுட்டு போன மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த லேடியை பாக்குறதுக்காக வராரு. அந்த லேடிக்கு கொஞ்சம் காசெல்லாம் தந்துடுறாரு. என் ஒய்ஃபை பத்தி இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்கறாரு. அவங்களுமே வேண்டிய இன்ஃபர்மேஷனை சொல்லிடுறாங்க. அபீபுக்கு என்ன பத்தி தெரியாதுலன்ற மாதிரி கேட்கறாரு. இப்போ வரைக்கும் நான் சொல்ல அப்படின்ற மாதிரி இந்த லேடியோ இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இவங்க ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அந்த ரேவந்த பார்த்து பேசுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரேவந்த நோக்கி நடக்கலாம்னு நினைக்கும் போது எதிர வந்து ஒருத்தன் இடிச்சிடுறான். சாரின்ற மாதிரிலாம் இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்ப இவங்களுமே ரேவந்த பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ரேவந்த் கிட்ட ஆதித்யாவை பத்தி விசாரிக்கிறாங்க. அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டு இருந்தான், திடீர்னு என்ன ஆனா எங்க போனான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்பெல்லாம் நல்ல விதமா பேசினவரு அபீபுக்கு கால் பண்ணி பேசுறாரு. இந்த மாதிரி அவனை தேடி ரெண்டு பேர் வந்தாங்க, இதுதான் உங்களோட டீடைல்ன்ற மாதிரி சொல்றான். அப்ப ரேவந்தும் நல்லவன் இல்லன்றது நமக்கு தெரிய வருது. ஆதித்யாவோட ஃப்ரெண்டு ரேவந்த் கிட்ட பேசியும் எதுவுமே கிடைக்கலையே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைக்கும் போது போன் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. புது ரிங்டோனா இருக்கு. என்ன புது ரிங்டோனா கேக்குதுன்னு பார்க்கும்போது இவங்க பேக்ல புதுசா ஒரு போன் இருக்கு. அந்த போன்ல ஆதித்யா காலிங்ன்ற மாதிரி தான் வருது.
உன் ஹஸ்பண்ட் தான் பேசுறாரு போல அப்படின்ற மாதிரி சாம் இவங்க கிட்ட போனை தராரு. இந்த போன் எப்படி வந்ததுன்னு யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா ரேவந்த் கிட்ட பேசலாம் நினைக்கும் போது யாரோ இடிச்சுட்டு போனாங்கல்ல, இடிச்சதே ஆதித்யாவா இருப்பாரு. இவங்களுக்கு தெரியாம போனை வச்சிருப்பாரு. இவங்களுமே ஆதித்யா கிட்ட நிறைய பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இப்ப என்னால எதுவுமே சொல்ல முடியாது, நாளைக்கு இந்த நேரம் இந்த இடத்துக்கு வா, எதுனாலும் நம்ம பேசிக்கலாம்ன்ற மாதிரி ஆதித்யா சொல்றாரு. இப்ப அபீப் அக்பரை சேர்ந்த மாதிரி அந்த லேடியை லாக் பண்ணிடுறாங்க. அபீப் கிட்ட என்ன பத்தி சொல்லாதன்னு ஆதித்யா இந்த லேடி கிட்ட சொன்னார்ல, ஆனா பயத்துல இந்த லேடி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாருன்னா ஷூட் பண்ணி அந்த லேடி கதையை முடிச்சிடுறாரு. இப்ப சாம் இருக்காருல, ஆதித்யா கால் பண்ணி பேசினதை பத்தியும் அதே மாதிரி ரேவந்த் கிட்ட விசாரிச்சதை பத்தியும் சொல்லிட்டு இருக்காரு. அங்கிளுக்கு ஏதோ தப்பா படுற மாதிரியே இருக்கு, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க, ஆதித்யாவை போய் பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம கிளம்பலாமா அப்படின்ற மாதிரி இவர் அந்த தானியா கிட்ட கேட்கிறாரு. இவங்களுமே திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்பன்னு பார்த்து வீட்டுக்குள்ள யாரோ வர மாதிரி அங்கிளுக்கு தெரியுது. சீக்கிரமா பின்வாசல் வழியா போயிடுங்கன்ற மாதிரி அங்கிள் சொல்றாரு. வீட்டுக்குள்ள வரது யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர் தான். அக்பர் இவங்க ரெண்டு பேரும் அமுக்கிறதுக்காக தான் வந்துட்டு இருக்காரு போல. இவங்க ரெண்டு பேருமே நைஸா பின் வழியா தப்பிச்சு போயிடுறாங்க. இப்ப வந்த அக்பர் தேடி தேடி பாக்குறாரு, இவங்க ரெண்டு பேரையும் கண்டுபிடிக்கவே முடியல. அங்கிள் வேற யாரு யாருன்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றானா சட்டுன்னு அங்கிளோட கதையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறான். அபீபை பொறுத்த வரைக்கும் ஆதித்யாவை கண்டுபிடிக்கணும் நினைச்சாரு பாத்தீங்களா, ஆதித்யாவே கால் பண்ணி அபீபை ஒரு இடத்துல மீட் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. இப்ப அபீப் இருக்கிற இடத்துல ஆதித்யா மீட் பண்றதுக்காக வந்துடுறாரு. என்ன சொல்றாருன்னா, உனக்காக தான் நான் இந்த கன்சைன்மெண்ட்டையே முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டாரு. அதாவது அபீபுக்கு தான் ஆளுங்களை கடத்தணும், அந்த வேலையை இந்த ஆதித்யா பண்ணிருக்காரு போல. நம்ம பழைய கணக்கை சால்வ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஆதித்யா சொல்லிட்டாரு. அப்படிலாம் சால்வ் பண்ண முடியாது, உன் கதையை முடிச்சாதான் எனக்கு நிம்மதின்ற மாதிரி அபீப் இருக்காருல ஆதித்யாவை ஷூட் பண்றதுக்கு பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து அபீபையும் ஆளுங்களையும் லாங்ல இருந்து யாரோ ஷூட் பண்றாங்க. வேற யாரும் கிடையாது, இந்த ஆதித்யாவோட ஆளுங்க தான் ஷூட் பண்றாங்க. ஆதித்யா பேசிய ப்ராப்ளத்தை முடிச்சுட்டா ஷூட் பண்ண வேணாம்னு நினைச்சிருப்பாரு. ஆனா அபீப் அதுக்கு ரெடியா இல்லல்ல, அதனால தான் ஆளுங்களை ஷூட் பண்ண வச்சிருக்காரு. இப்ப அபீபும் ஆளுங்களும் கஷ்டப்பட்டு இங்க இருந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இப்ப சிச்சுவேஷன் ஆதித்யாவோட கையில வந்துருது இல்ல, அப்பதான் ஆதித்யாவை பாக்குறதுக்காக தானியாவும் சாமோ இந்த இடத்துக்கு வராங்க. ஆதித்யா இங்கதான் வர சொல்லியிருக்காரு போல. இவங்க வரும்போது அவர் கண்ணும் கையுமா இருக்காருல, இத பாக்குற தானியா ஷாக் ஆயிடுறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் பிள்ளை பூச்சாச்சே, இவர் என்ன கண்ணெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காருன்ற மாதிரி ஒரு பார்வை பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு எப்படியும் போலீஸுங்க வந்துருவாங்க, அதுக்குள்ள இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா இவர் நிறைய பேரை லாக் பண்ணி வச்சிருக்கிறது ஒய்ஃபுக்கு தெரியுது. அதுலயும் அந்த பொண்ணு இருக்காங்க, அதாவது ஏற்கனவே ஒரு லேடி என் பொண்ணு காணோம் பாத்தீங்கன்னா சொல்லுங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த பொண்ணு இங்கதான் இருக்காங்க. அங்கிள் இறந்து போயிட்டாருன்ற தகவல் இப்பதான் இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப இவங்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. நீ எதுக்காக இந்த கடத்தல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வேணும்ட்டே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணல, அபீபுக்கும் எனக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை முடிக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணன்ற மாதிரி சொல்றான். ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஆபீஸ் வேலை பார்க்கறதுக்காக இந்த நாட்டுக்கு வந்திருப்பாரு. இப்ப எதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, என்னதான் நடந்தது என்கிட்ட முழுசா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. எல்லாத்தையும் சொல்றன்ற மாதிரி இவருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் உண்மையிலேயே ஒரு ஆபீஸ் வேலை தான் பண்ணுவாரு, அந்த வேலையை இவர் சூப்பரா தான் பண்ணிட்டு இருப்பாரு. இவருக்கு பொதுவா கம்ப்யூட்டர்லாம் சூப்பரா யூஸ் பண்ண தெரியும், பயங்கர பாராட்டுலாம் வாங்கிட்டு இருக்காரு. இவரோட ஒய்ஃபை இந்த இடத்துக்கு கூட்டு வரணும்னா இவருக்கு நிறைய காசுலாம் தேவைப்படுது. இந்த மாதிரி சமயத்துல தான் இதே ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தர் இருக்காருல, உங்ககிட்ட நல்ல டேலண்ட் இருக்கு, இந்த டேலண்ட்டை நீ வேற ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணு, ஷெல் கம்பெனி நிறைய ஓபன் பண்ணு, அது மூலியமா நம்ம நிறைய காசு அடிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே பண்ணா நம்ம காசு சம்பாதிக்கலாம், நம்ம ஒய்ஃபை சீக்கிரமா இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி இவருமே யோசிக்கிறாரு. நிறைய ஷெல் கம்பெனிலாம் ஓபன் பண்ணிட்டாரு. அவர் கூட சேர்ந்த மாதிரி தான் இந்த விஷயத்தெல்லாம் இவர் பண்ணியிருப்பாரு. கிடைச்ச காசு எல்லாத்தையும் அந்த நபர் சுருட்டிட்டு போயிடுவாரு, இவரை சிக்க வச்சிருவாரு. இப்ப நாளை பின்ன பிரச்சனைன்னு வந்தா இவருக்கு தான் பிரச்சனை வரும். ஐயோ இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன பண்றது, அதுக்குள்ள இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்ம பணத்தை பெறட்டணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப பெரிய பண கஷ்டத்துல மாட்டிக்கிட்டார்ல, இதனால தான் ரொம்ப நாளா டென்ஷன்ல இருந்திருப்பாரு. இவர் ஆபீஸ்ல இவருக்கு ரேவந்த்ன்றவர் தான் ரொம்ப ஃப்ரெண்டா இருப்பாரு. அந்த ரேவந்த் கிட்ட மாட்டிட்டு இருக்க பிரச்சனையை பத்தி சொல்லிட்டாரு. அவ்வளவு பண பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கியா, எனக்கு தெரிஞ்ச அபீப்னு ஒருத்தர் இருக்கான், அவன் நிறைய இல்லீகல் வேலை எல்லாம் பண்றான், உன் ஐடியாவை வச்சு நீ அவன் காசை இன்னும் டபுள் மடங்கா மாத்திரு, உனக்கு வேண்டிய காசு கிடைச்சிரும், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதாவது அபீபுக்காக நீ வேலை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. வேற வழி இல்லல்ல, சரி அபீபு கிட்ட என்ன கூட்டு போ அப்படின்ற மாதிரி இவருமே சொல்றாரு. அபீபை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இல்லீகல் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்றது தெரிய வருது. எனக்கு நீ சொல்றதெல்லாம் சுத்தமா புரியாது, நான் உனக்கு நிறைய காசு தரேன், அந்த காசை நீ எப்படியாவது டபுள் ட்ரிபிளா மாத்து, இதுல மட்டும் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோ உன் கதையை முடிச்சிருவேன்ற மாதிரி அபீபு வார்னிங்லாம் கொடுத்துதான் காசை தந்திருப்பாரு. இவனுமே அந்த காசை நிறையவா மாத்திக்கிட்டே இருக்கான். அப்படி மாத்துறது மூலியமா இவனுக்குமே கமிஷன் அமௌண்டா கிடைச்சிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் காசை சேர்த்துட்டா ப்ராப்ளத்துல இருந்து வெளியே வந்துடலான்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப அபீபு கிட்ட ரொம்ப சகஜமாவே பேசுற லெவலுக்கு இவன் வந்துடுறான். ஸ்மோக் பண்ணிக்கிட்டே அபீபு கிட்ட பேசிட்டு இருக்கான். இன்னைக்கு ஒரு டீலை முடிக்கணும்ல, சீக்கிரமா காசை வாங்கிட்டு வான்ற மாதிரி அபீபு சொல்றாரு. சரி ஓகே நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இவனுமே கிளம்பி போறான்.
ஆனா அந்த டீல்ல சம்பந்தப்பட்ட நபர் இருக்கார்ல இவனை ஏமாத்திடுறாரு. அட பாவீங்களா, திரும்பி என்ன ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி இவனுமே யோசிக்கிறான். இப்ப அபீபு கிட்ட போனா கதையை முடிச்சிருவான்ல, அதனால இவனுமே தலைமறைவா ஆயிருவான். அபீபை பொறுத்த வரைக்கும் இவன் தான் காசை தூக்கிட்டான் போல, தலைமறைவா இருக்கான் போல அப்படின்ற மாதிரி வலை வீசி தேடிட்டு இருந்திருப்பாரு. அபீபை பொறுத்த வரைக்கும் கன்சைன்மெண்ட்டுக்காக நிறைய பேரை தூக்குவாரு பாத்தீங்களா, அபீபுக்காக நம்ம அந்த வேலையை பண்ணலான்ற மாதிரி இவர் ஆளுங்களை சேர்த்து அந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பாரு. டீலிங் வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் முடிச்சிடலாம்னு நினைக்கும் போது அபீபு அதுக்கும் ஏத்துக்காம பிரச்சனை பண்ணிருப்பாரு. வேற வழி இல்லாம தான் அபீபை இவர் ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப அவனை ஷூட் வேற பண்ணிட்டு என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இவரே ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்காருல, இவங்க கோவப்படுறாங்க. அந்த ஷூட் அவுட்ல அபீபோட கால்ல புல்லட் பட்டிருக்கும், ஆனா அக்பரோட கால்ல எதுவுமே பட்டிருக்காது. உனக்கும் அந்த மாதிரி ஷூட் பண்ணவான்ற மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கான். சீக்கிரமா அவனை கண்டுபிடிச்சு என் முன்னாடி வந்து நிறுத்துற அப்படின்ற மாதிரி அக்பர் கிட்டே இவன் கோவமா சொல்றான். ஆதித்யாவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட தப்பு பண்ணிருக்காருல, இவங்க கோவப்படுறாங்க. ஆதித்யாவும் என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சமா சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப நமக்கு அந்த சிங்கியும் அவரோட சீனியரையும் காட்டுறாங்க. ஷூட் அவுட் நடந்ததுல அந்த இடத்துல வச்சு ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலா நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப இந்த தானியா இருக்காங்கல்ல, அந்த சின்ன பொண்ணை முதல்ல வீட்டுல விடணும், என்ன கூட்டு போன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி விட்டுக்கோன்ற மாதிரி இவருமே அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. இப்ப அந்த சின்ன பொண்ணோட அம்மா சின்ன பொண்ணை பார்த்தோன்னா அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. இப்ப சாமோட அங்கிள் வீட்டுக்கு போக முடியாதுல்ல, சாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் கூட்டு வந்துடுறாரு. நீங்க பண்ற ஹெல்ப்புக்கெல்லாம் எப்படி கைமாறு பண்ண போறேனே தெரியலன்ற மாதிரி ஆதித்யா சொல்லிட்டாரு. அதெல்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சாம் சொல்லிட்டாரு. இப்ப பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃபை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டுக்கு இவர் போறதுல பெருசா விருப்பம் கிடையாது. நான் முதல்ல போய் நல்லா செட்டில் ஆயிடுறேன், ஒன்னையும் கூப்பிட்டுக்கிறேன், நம்ம சந்தோஷமா ஒரு வாழ்க்கை வாழலான்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. இப்ப சட்டுன்னு இவங்க தூக்கத்துல இருந்து முடிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, இப்ப ஆதித்யாவை பார்த்தா இவங்களுக்கு பெருசா பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு புரியுது, நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிரு. இப்ப காசை மட்டும் தந்தனா அந்த அபீபோட ப்ராப்ளத்தை முடிச்சிடலாம், ஆனா என்கிட்ட அவ்வளவு காசு இல்ல, அதுதான் பிரச்சனைன்ற மாதிரிலாம் ஆதித்யா புலம்பிட்டு இருக்காரு. இவங்க பேசிட்டு இருக்கிறத சாம் கேட்டுறாரு. இவர் எவ்வளவு காசு வேணும்னு கேட்டாரோ அவ்வளவு காசு சாம் கிட்ட இருக்கு போல. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வரேன்ற மாதிரி ஒரு பேக்கை கொண்டு வந்து தராரு. அந்த பேக்ல இவர் சொன்ன அளவுக்கு அமௌண்ட் இருக்கு போல. இவ்வளவு அமௌண்ட் எங்களுக்கு தந்துட்டனா நீ என்ன பண்ணுவன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு சாம் என்ன சொல்றாருன்னா, இது என் அமௌண்ட் கிடையாது, என் அண்ணன் இல்லீகல் வேலைலாம் பார்த்து சம்பாரிச்ச காசு. இந்த காசை ஸ்டார்டிங்ல இருந்தே தொடர்றதுல எனக்கு விருப்பம் கிடையாது, ஒரு வாரமா வச்சிருந்தேன், அந்த காசு உங்களுக்காவது யூஸ்ஃபுல் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. உன் அண்ணன் என்ன மாதிரி பிசினஸ் பண்ணாரு, எப்படி இறந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சாம் கிட்ட தானியா கேட்டுட்டு இருக்காங்க. இந்த சமயம் ஆதித்யா அந்த பேக்கை ஓபன் பண்ணி பார்க்கும்போது நிறைய காசு இருக்கு, அதே மாதிரி அந்த அண்ணனோட போட்டோ இருக்கு. போட்டோவை பார்க்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. ஆக்சுவலா ரெண்டாவது வாட்டி ஒருத்தன் ஏமாத்தினான்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த சீனை இப்பதான் தெளிவா காட்டுறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் சாதாரண அமௌண்ட் மட்டும் தான் தரான், லாபத்தை தரமாட்டான். லாபம் எங்கன்னு கேட்கும் போது நஷ்டமாயிருச்சுன்னு போய் சொல்லிட்டு இருக்கான். கோவப்பட்ட இவர் இருக்கார்ல, நான் இதை மட்டும் அபீபு கிட்ட சொன்னா என் கதையை முடிச்சிருவான்ற மாதிரி இவரோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாரு. ஆக மொத்தத்துல சாமோட அண்ணனை ஆதித்யா தான் சாவடிச்சிருக்காரு. வேணும்ட்டே சாவடிச்சிருக்க மாட்டாரு, அவன் ஏமாத்திட்டான்ல, அந்த கோவத்துல கழுத்தை நெரிச்சதுனால அவன் இறந்து போயிருப்பான். ஐயோ சாவடிச்சிட்டுமே அப்படின்ற மாதிரி இவனுமே அங்க இருந்து தப்பிச்சு போயிருப்பான். ஆக மொத்தத்துல அவன் ஏமாத்தி காசை வீட்டுல வச்சிருந்திருக்கான், அந்த காசு தான் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றது இவனுக்கு புரியுது. ஆனா இந்த விஷயம் சாமுக்கு தெரியாம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி இவனே அபீபுக்கு கால் பண்றான். அபீபு ரொம்ப கோவமா பேசுறாரு. அவசரப்பட்டு கோவப்படாதீங்க, என்னை ஏமாத்திட்டான், அந்த காசு இப்ப திரும்பி என்கிட்டயே வந்துருச்சு, அந்த காசு தானே உங்களுக்கு பிரச்சனை, நான் காசை தந்துடுறேன், அதே மாதிரி நான் பிடிச்சு வச்சிருக்கேன்ல அந்த ஆளுங்களையும் தந்துடுறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவன் யார்கிட்ட இந்த நேரத்துல பேசிட்டு இருக்கான்ற மாதிரி இவனோட ஒய்ஃப் தானியாவும் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவன் ஏதோ தப்பான விஷயத்துக்கு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கான்றது அவங்களுக்கு லைட்டா தோண ஆரம்பிச்சிருது. நீ என்ன பண்ணிட்டு இருந்த, யார்கிட்ட பேசிட்டு இருந்தன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நாளைக்கு நம்மளோட எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும், இந்த ஒரு வாட்டி மட்டும் என்ன நம்புன்ற மாதிரி ஆதித்யா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப சாம் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வரும்போது இவங்க சில விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல இருந்தே சாம் தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்திருப்பாரு. சாம்க்கு இவங்களை பிடிக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி இவங்களுக்கும் லைட்டா சாம பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அது இன்னொருத்தனோட பொண்டாட்டி எப்படி சாம்க்கு பிடிக்கும்ன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். ஆக்சுவலா நான் தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லியிருப்பேன். சொல்ல போனா அவங்க ரெண்டு பேர் ஃபியான்சேவா தான் இருப்பாங்க, இன்னும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல. சாம் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணார்ல, அதனால இவங்க ரெண்டு பேருமே நன்றி சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாமும் இதுக்கப்புறம் இங்க இருக்கிறது ஆபத்து, நம்ம இடத்த கண்டுபிடிச்சிட்டா பிரச்சனை, நம்மளும் கிளம்பலான்ற மாதிரி திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து யாரோ கன்னை வச்சு லாக் பண்றாங்க. லாக் பண்றது யாருன்னு
யாருன்னு பாத்தீங்கன்னா அக்பர் தான். நடன்ற மாதிரிலாம் இங்க இருந்து வேகமா கூட்டு போறாரு. இப்ப ஆதித்யா எங்க கூட்டு வந்திருக்காருன்னா அந்த அபீபை பாக்குறதுக்காக அபீபோட ஒரு இடத்துக்கு தான் கூட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேர் வரும்போதே அந்த இடத்துல வந்து சாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சாம லாக் பண்ணி ஏற்கனவே அக்பர் இங்க கூட்டு வந்துடுறாரு போல. இவனுக்கும் நம்மளை பத்தின நிறைய விஷயம் தெரியும்ல, அதனால தான் இவன் கதையை முடிக்கிறதுக்காக என்னோட ஆளை கூட்டு வர சொன்னேன்ற மாதிரி அபீபு சொல்லிட்டாரு. இப்ப அபீபும் ஆதித்யாவும் டீல் பேசுறாங்க. ஆதித்யா எல்லா காசையும் தந்துடுறேன், அந்த கன்சைன்மெண்ட்டையும் உனக்கு தந்துடுறேன், என்ன நிம்மதியா மட்டும் விட்டுன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. தானியாவை பொறுத்த வரைக்கும் சாமியை விட்டுன்ற மாதிரி கேட்கறாங்க. சாமெல்லாம் விட முடியாது, ஒன்னை விடுறதே பெருசுன்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்க 2வது வாட்டி சாம விடுன்ற மாதிரி அழுத்தி சொல்றாங்க. என்னடி மிரட்டுற மாதிரி பேசிட்டு இருக்க, நீ என்ன சொல்றது நான் என்ன செய்யறது, கண்டிப்பா இப்ப இவன் கதையை முடிக்க போறேன்னு ஷூட் பண்றதுக்காக போறாரு. இந்த வாட்டி ரொம்ப கோபமா சொல்றாங்க. என்ன பார்த்தே கத்திரியான்ற மாதிரி இவங்களை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறான். அப்ப இவனை யாரோ ஷூட் பண்ணிடுறாங்க. அபீபை யாரு ஷூட் பண்ணதுன்னு எல்லாருமே சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தா போலீஸ் டீம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க அபீபோட டீமை சேர்ந்த எல்லாரையும் இஷ்டத்துக்கு ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சிங்கம் சீனியரும் அடிக்கடி பேசுவாங்க பாத்தீங்களா, அவங்க தான் டீமோட இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க என்ன பண்றாங்கன்னா அபீபையும் டீமையும் இந்த இடத்துல லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி ஆதித்யாவும் நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்காருல, அவரையும் இந்த இடத்துல லாக் பண்ணிட்டாங்க. அப்படி லாக் பண்ணிட்டு இருக்கும் போது தானியாவை பார்த்து நல்ல காரியம் பண்ணீங்கன்ற மாதிரி அந்த சீனியர் சொல்லிட்டாரு. அதாவது தானியா பிளானோட தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்றது இந்த இடத்துல தான் நமக்கு ரிவீல் ஆகுது. ஆதித்யாவும் நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அவருக்கான தண்டனையை தரணும்ன்ற மாதிரி இப்ப வண்டியில ஏத்தி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இந்த இடத்துல தான் தானியா சில விஷயங்களை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஏற்கனவே எம்பசியை சேர்ந்தவங்க இவங்களை கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. அதாவது உங்களோட ஃபியான்சி ஆதித்யா இருக்காருல, இந்த இடத்துல நிறைய தப்பான விஷயத்த பண்றாருன்றது எங்களுக்கு தெரிய வருது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னோட ஆதித்யா அப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்ற மாதிரி இவங்க சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்காங்க. நீங்களே போய் பாருங்க, அவரை கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. சரி ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிட்டு வந்திருப்பாங்க. நம்ம ஆதித்யா அப்பெல்லாம் பண்ண மாட்டாருன்னு யோசிச்சுக்கிட்டே தான் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் சாம் கிட்ட பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. போக போக ஆதித்யா இதுக்கு பின்னாடி தப்பெல்லாம் பண்றாருன்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கும். எப்பத்துல இருந்து அந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சதோ அப்பத்துல இருந்து இவங்க போலீஸ்க்கு நடுவுல தகவல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. சிங்குக்கு தெரியாது, சீனியருக்கு மட்டும் தான் தெரியும். அதனால தான் சிங்கு சம்பந்தமே இல்லாம இவங்களை ஃபாலோ எல்லாம் பண்ணிருப்பாரு. ஆக மொத்தத்துல ஹஸ்பண்ட் தப்பு பண்றாருன்னு தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்து அவரையும் அவரோட டீமையும் பிடிச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. அதே மாதிரி சாமை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்ன பாத்தீங்களா, இப்ப சாம் கூட சேர்ந்த மாதிரி இவங்க கார்ல கிளம்புறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த படமும் என்னோட எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.